Hi friends, இந்த வீடியோல Polity Test 3 remaining questions discussion பார்க்க போறோம். 16th question பார்ப்போம். In which amendment the word internal disturbance was omitted and the armed rebellion was substituted in the article 352? ஸோ இது ஆல்ரெடி பார்த்துருந்தோம் இது சம்மந்தமாக. ஸோ 44th amendment 1978 தான் இன்டர்னல் டிஸ்டர்பன்ஸ்க்கு பதில் ஆர்ம்டு ரிபல்லியன் என்ற வேர்ட் கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ பாலிட்டி டெஸ்ட் 3 பார்ட் 1 டிஸ்கஷனில் பார்த்தீங்கன்னா இந்த 44th amendment சம்மந்தமாக எல்லா டீட்டெயில்ஸும் சொல்லியிருக்கேன். ஸோ அதில் போய் பாருங்கள். நெக்ஸ்ட் ஒன் பார்ப்போம். பாயிண்ட் அவுட் த இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் இன் த ஃபாலோயிங். த கம்ப்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியா இஸ் அ கான்ஸ்டியூஷனல் பாடி. ஸோ சிஏஜினா ஆர்டிகல் 148 வரும். ஸோ இது கான்ஸ்டியூஷனில் இந்த மாதிரி ஆர்டிகல் இதுக்குன்னு ரெப்ரசன்ட் பண்ணுறதுனால இது கண்டிப்பாக கான்ஸ்டியூஷனல் பாடி தான். ஆப்ஷன் பி, த கம்ப்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியா டஸ் நாட் ஆடிட் த அக்கௌண்ட்ஸ் ஆஃப் ஸ்டேட் கவர்மெண்ட். ஸோ ஆர்டிகல் 151 படி பார்த்திங்கன்னா இவங்க ஆடிட் பண்ணுறாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் ரிப்போர்ட்டையும் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் ரிப்போர்ட்டையும் ஆடிட் பண்ணி அதை வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ரிப்போர்ட்டை பிரசிடெண்ட்டுக்கும் ஸ்டேட் கவர்மெண்ட் ரிப்போர்ட்டை கவர்னருக்கும் சப்மிட் பண்ணுறாங்க. Option C, the Comptroller and Auditor General of India is the head of the Indian Audit and Accounts Department. ஸோ இதுவும் கரெக்டு. இவங்க தான் ஆடிட் பண்ணுறாங்க எல்லா ரிப்போர்ட்ஸையும். He is the external auditor of government owned companies. ஸோ இதுவும் கரெக்டு. இவங்க வந்து இந்த மாதிரி எக்ஸ்டர்னல் ஆடிட்டிங் தான் பண்ணுறாங்க. ஸோ அதை வந்து சப்மிட் பண்ணுவாங்க பிஇசி. நம்ம ஆல்ரெடி பிஇசி பார்க்கும்போது இதெல்லாம் சொல்லியிருந்தோம். நெக்ஸ்ட் ஒன் பார்ப்போம். ஆர்டிகல் 149 டியூட்டிஸ் அண்ட் பவர் ஆஃப் சிஏஜி. ஸோ அவங்களோட டியூட்டி என்ன பார்த்தீங்கன்னா எல்லா ட்ரேடிங் அண்ட் மேனுஃபேக்சரிங் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாத்தையும் ஆடிட் பண்ணுறது. ஸோ இது சொல்கிற ஆர்டிகல் 149. ஸோ இது கரெக்ட். ஆர்டிகல் 148 சிஏஜி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஆஃபீஸர் அண்டர் த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா. ஸோ இதுவும் கரெக்ட், ஆல்ரெடி பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு ஆர்டிகல் 150 சப்மிட் த ஆடிட் ரிப்போர்ட்ஸ் ஆஃப் சென்டர் டு கவர்மெண்ட் அண்ட் ஸ்டேட் டு கவர்னர். ஸோ இப்போ தான் சொன்னால் இதுக்கான ஆர்டிகல் 151. Next article 350A, mother tongue should be given to children at the primary stage of education to children. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம பார்ட் 1 வீடியோலேயே பார்த்துருக்கோம். ஸோ இதுவும் கரெக்ட். ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்னென்னா 1, 2 and 4. ஸோ இதெல்லாம் கரெக்ட் ஆன்சர் அண்ட் தேர்ட் மட்டும்தான் ராங். நெக்ஸ்ட் ஒன் பார்ப்போம். சூஸ் த கரெக்ட் ஒன் அபவுட் அட்வொகேட் ஜெனரல் ஆஃப் இந்தியா. Article 177, he can participate and speak on the legislative procedures and committee. ஸோ இது வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் ஒன் ஆர்டிகல் 194, he has the powers and privileges and immunities of MLA. ஸோ இதுவும் கரெக்ட். அட்வொகேட் ஜெனரல்னா ஆர்டிகல் 165 அண்ட் பார்ட் 6 கீழே வரும். ஸோ இப்போ ப்ரெசன்ட் அட்வொகேட் ஜெனரல் விஜய் நாராயணன். ஸோ அதை வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் என்னென்னா 1 and 2 ஒன்லி, நன் ஆஃப் திஸ் வராது. நெக்ஸ்ட் ஒன் பார்ப்போம். சிஏஜி இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஆஃபீஸர் அண்டர் த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா இஸ் செட் பை. ஸோ இதுக்கான ஆன்சர் டாக்டர் பிஆர் அம்பேத்கர். ஸோ இது நல்லா பார்த்துக்கோங்க, இதுக்கு முன்னாடி இது எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் பார்ப்போம். ஆர்டிகல் 280. ஸோ ஆர்டிகல் 280னா ஃபினான்ஸ் கமிஷன் சம்மந்தமாக பார்ப்போம். நெக்ஸ்ட்டு ஆர்டிகல் 315. ஸோ இது வந்து யூபிஎஸ்சி. ஆர்டிகல் 312னா ஆல் இந்தியா சர்வீசஸ். ஆர்டிகல் 76. ஸோ இது வந்து தப்பாக கொடுத்துருக்காங்க. ஆர்டிகல் 76 என்னென்னா அட்டார்னி ஜெனரல் ஆஃப் இந்தியா வரும். ஆர்டிகல் 148 தான் சிஏஜி. ஸோ இதை கரெக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன், விச் ஆர்டிகல் ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டியூஷன் ப்ரொவைட்ஸ் த போஸ்ட் ஆஃப் த கம்ப்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியா டியூட்டிஸ் அண்ட் பவர்ஸ். ஸோ இது ஆல்ரெடி பார்த்தோம், இதுக்கான ஆர்டிகல் 149. நெக்ஸ்ட் ஒன், விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆர் ஃபுல்லி ஆடிட்டட் பை த கம்ப்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியா. ஸோ ஆல்ரெடி பார்த்தோம் சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட், மேனுஃபேக்சரிங் அண்ட் ட்ரேட் கம்பெனிஸ். ஸோ இது எல்லாருமே ஆடிட் பண்ணுறது சிஏஜி தான். வேறு என்ன ஆடிட் பண்ணுறாங்கன்னா ஏர் இந்தியா. ஸோ அந்த ரிப்போர்ட்ஸ் எல்லாம் இவங்க தான் ஆடிட் பண்ணுறாங்க. அண்ட் ப்ரெசன்ட் சிஏஜியாக இப்போ யார் இருக்காங்கன்னா ராஜீவ் மெஹரிஷி. அண்ட் ஃபர்ஸ்ட் சிஏஜி யாருன்னா நரஹரி ராவோ. கேகே வேணுகோபால் வந்து அட்டார்னி ஜெனரல் ஆஃப் இந்தியாவாக இருக்கார். நெக்ஸ்ட் ஒன் பார்ப்போம். விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் ஆர் நாட் கரெக்ட் அபவுட் சிஏஜி ஆஃப் இந்தியா. He is appointed by the President of India for a period of 5 years. ஸோ இது வந்து ராங் ஆன்சர். 6 இயர்ஸ்க்கு வந்து அவர் அப்பாயிண்ட் பண்ணுறாங்க. His salary and conditions of service determined by President. ஸோ அதை டிட்டர்மைன் பண்ணுறது பார்லிமெண்ட், பிரசிடென்ட் கிடையாது. அண்ட் ஆப்ஷன் 3, he shall vacate his office on attaining the age of 60 years. ஸோ இதுவும் ராங். இவரோட டேர்ம் என்னென்னா 6 years or 65 years, எது அர்லியராக இருக்கும். ஸோ அதுபடி தான் அவரோட ஆஃபீஸ் ஆஃப் டேர்ம் இருக்கும். He can be removed by the President on his own. ஸோ இதுவும் வந்து பிரசிடெண்ட்டால் டைரெக்டாக பண்ண முடியாது. இதுக்கான சில பார்லிமெண்ட்ரி ப்ரொசீடிங்ஸ் தான் இருக்குது, அதுபடி தான் இவர் ரிமூவ் பண்ணுவார்.
He is responsible for maintaining the accounts of center and state government. ஸோ இது ஆல்ரெடி பார்த்தோம் ஆர்டிகல் 151 படி. ஸோ இது வந்து கரெக்ட். 1 2 3 4 எல்லாமே ராங். 5th ஒன் மட்டும் தான் கரெக்ட். நெக்ஸ்ட் ஒன் பார்ப்போம். கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் ரிகார்டிங் த பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் இன் இந்தியா. The Representative of the People Act 1951 provides for the registration of political parties. ஸோ 1951 ஆக்ட் இருக்குது, அது வந்து ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃப் பீப்புள் ஆக்ட். ஸோ அதுபடி தான் பார்த்தீங்கன்னா இந்த பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் எம்பிஸ் எம்எல்ஏஸ் அவங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் எல்லாம் ஃபைல் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் ஒன், ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் இஸ் கேரிட் அவுட் பை தி எலெக்ஷன் கமிஷன். ஸோ எலெக்ஷன் கமிஷன் தான் இதை ஹேண்டில் பண்ணுறாங்க. நேஷ்னல் லெவல் பொலிட்டிக்கல் பார்ட்டி இஸ் ஒன் விச் இஸ் ரெகக்னைஸ்ட் அஸ் எ ஸ்டேட் பார்ட்டி இன் 4 or more states. ஸோ ஒரு பார்ட்டி வந்து அதை வந்து பொலிட்டிக்கல் பார்ட்டி, இப்போ வந்து பிஜேபி, காங்கிரஸ் அவங்க தான் வந்து ஒரு நேஷ்னல் லெவல் பொலிட்டிக்கல் பார்ட்டினா அவங்க வந்து ஸ்டேட் பார்ட்டியில் ஒரு ஃபோர் ஸ்டேட்ஸில் வந்து அவங்க வின் பண்ணியிருக்கணும். டியூரிங் த 2014 general election there were 6 national parties and 47 state parties recognized by the election commission. ஸோ இதுவும் கரெக்ட். ஸோ ஆப்ஷன் 1 2 3 and 4 எல்லாமே கரெக்ட். நெக்ஸ்ட் ஒன் பார்ப்போம். த நேஷ்னல் ஃப்ளாக் ஆஃப் இந்தியா இஸ் பேஸ்ட் ஆன் த ஃப்ளாக் ஆஃப் த இந்தியன் நேஷ்னல் காங்கிரஸ் ஐஎன்சி விச் வாஸ் டிசைன்டு பை பெங்காலி வெங்கையா ஆஃப் ஆந்திர பிரதேஷ் அண்ட் அடாப்டட் இன். ஸோ 1931 கராச்சி செஷனில் தான் இந்த மாதிரி நேஷ்னல் ஃப்ளாக் வந்து அடாப்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஹிஸ்ட்ரியில் இந்த டாபிக் வரும்போது இதை பற்றி டீப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். நெக்ஸ்ட் ஒன் பார்ப்போம். ஹூ இஸ் த ஃபவுண்டர் ஆஃப் த யுனைடெட் ஜனதா தள்? In which article Attorney General can take part in parliamentary precedence? ஸோ யுனைடெட் ஜனதா தள் வந்து யார் ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா நிதிஷ்குமார். ஸோ ஆர்டிகல் 88 பார்த்தீங்கன்னா அட்டார்னி ஜெனரல் வந்து இந்த மாதிரி பார்லிமெண்ட்ரி ப்ரெசிடென்ட்ஸ் எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணலாம். இதே அட்வொகேட் ஜெனரல்னால் ஆர்டிகல் 177, இதுனா ஆர்டிகல் 88. நெக்ஸ்ட் ஒன், த முஸ்லீம் லீக் அஸ் எ பொலிட்டிக்கல் பார்ட்டி வாஸ் ஃபவுண்டட் இன். ஸோ இதுவும் ஹிஸ்ட்ரி கொஸ்டின். 1906 தான் இதை ஃபவுண்டட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் பிரியறதுக்கு மெயின் ரீசனாக இருந்திருக்கும் இந்த முஸ்லீம் லீக் ஸ்டார்ட் பண்ணது. நெக்ஸ்ட் ஒன் பார்ப்போம். விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆக்ட் கிவ்ஸ் செப்பரேட் எலக்டோரேட் ஃபார் முஸ்லிம்ஸ்? ஸோ இதுக்கான ஆக்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா 1935 கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட், 1919 ஆக்ட், 1909 ஆக்ட். 1909 மின்டோ மார்லி ரிஃபார்ம்ஸ், 1919 மாண்டெக் செம்ஸ்ஃபோர்ட் ஆக்ட், 1935 அது வந்து ஜிஓஐ ஆக்ட் தான் சொல்லுவாங்க. ஸோ அது கீழே தான் பார்த்தீங்கன்னா ஆர்பிஐ, ஸோ அதெல்லாம் எஸ்டாப்ளிஷ் ஆகிருக்கும். இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் ஆக்ட் 1947. ஸோ இது வந்து செப்பரேட் எலக்டோரேட் தராது, ஆனால் செப்பரேட்டாக கண்ட்ரியை வந்து பிரிக்கிறதுக்கு இந்த ஆக்ட் மெயின் ரீசனாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்ப்போம். ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் ஆர் இன்சர்டட் பை த டேஷ் கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1976. இட் இஸ் ஃபார்ம்ட் பை த ரெக்கமெண்டேஷன் ஆஃப் விச் கமிட்டி? ஸோ ஆல்ரெடி இதுவும் 42nd அமெண்ட்மெண்ட் பார்க்கும்போது சொல்லியிருக்கோம். ஸ்வரன் சிங் கமிட்டி ரிப்போர்ட் படி தான் இவங்க வந்து ஃபார்ம் ஆகியிருப்பாங்க. சந்தானம் கமிட்டி படி சிவிசி ஃபார்ம் ஆகிருக்கும். கோபால் ஐயங்கார் கமிட்டி வந்து அது ஒரு கிரீவன்சல் ரெட்ரஸல் கமிட்டி. நெக்ஸ்ட் ஒன் பார்ப்போம். பை விச் கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் வாஸ் த ஏஜ் ஆஃப் ரைட் டு ஓட் மேட் 18 years இன்ஸ்டெட் ஆஃப் 21 years? ஸோ இதுக்கான அமெண்ட்மெண்ட் எதுனா 61st கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் அண்ட் இயர் பார்த்தீங்கன்னா 1988. ஸோ இது வந்து அடிக்கடி கேட்குறாங்க எக்ஸாமில், இதை நல்லா பார்த்துக்கோங்க. 52nd கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் 1985 பார்த்தீங்கன்னா ஆன்டி டிஃபெக்ஷனில் இந்த அமெண்ட்மெண்ட் படி தான் கொண்டு வந்திருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் பார்ப்போம். விச் இஸ் த லென்த்தியஸ்ட் அமெண்ட்மெண்ட் டு த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா? ஸோ இதுவும் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். 42nd அமெண்ட்மெண்ட் தான் லென்த்தியஸ்ட் அமெண்ட்மெண்ட். ஸோ அதனால தான் இதை வந்து மினி கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. சவுத் இந்தியன் லிபரல் ஃபெடரேஷன் இஸ் அதர்வைஸ் நோன் அஸ். ஸோ இதை தான் பார்த்தீங்கன்னா ஜஸ்டிஸ் பார்ட்டின்னு 1916 கொண்டு வருவாங்க. ஸோ பின்னாடி இது தான் பார்த்தீங்கன்னா டிஎம்கே, ஏடிஎம்கே இதெல்லாம் கொண்டு வர மெயின் ரீசனாக இருக்கும். நெக்ஸ்ட்டு சிஏஜி இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஆஃபீஸர் அண்டர் த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா வாஸ் செட் பை. ஸோ இது ஆல்ரெடி பார்த்துருக்கோம், டாக்டர் பிஆர் அம்பேத்கர். ஸோ சிஏஜியை வேறு என்னென்ன நேம் சொல்லுவாங்கன்னா ஆன்டி கரப்ஷன் வாட்ச் டாக், பப்ளிக் பர்ஸ், ஸோ இந்த மாதிரி கார்டியன் ஆஃப் பப்ளிக் பர்ஸ் சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் ஒன் பார்ப்போம். ரைட் டு ஓட் அண்ட் எலெக்டட் இன் இந்தியா இஸ் அ. ஸோ இது வந்து ஒரு யூபிஎஸ்சி கொஸ்டின். இதுக்கான ஆன்சர் என்னென்னா கான்ஸ்டியூஷனல் ரைட். ஸோ ரைட் டு ஓட் பற்றி நம்ம ஆர்டிக்கல் 325 சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட் ஒன் பார்ப்போம். சிவிசி எஸ்டாப்ளிஷ்ட் ஆன் த ரெக்கமெண்டேஷன் ஆஃப். ஸோ சிவிசி பார்த்திங்கன்னா சந்தானம் கமிட்டி ரிப்போர்ட் படி வந்திருக்கும். ஸோ ஆர்க்கில் பார்த்திங்கன்னா 2 ஆர்க் இருக்குது. ஒன்று வந்து 1966 to 1970 மொரார்ஜி தேசாய் தலைமையில் வந்திருக்கும். நெக்ஸ்ட்டு 2005 வீரப்ப மொய்லி தலைமையில் வந்திருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு கொஸ்டின்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.